ஒரு முக்கியமான விஷயம் என்னடான்னா, ஆ உங்கள பத்தி யாராவது காசிப் எங்கேயாவது பேசுவாங்க. அதாவது உங்கள பத்தி ஒரு தாழ்வா ஏதாவது பேசுறது, விமர்சனம் பண்றது, இதெல்லாம் வந்து எங்கேயோ யாரோ பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையோட, நீங்க இங்கே உட்காந்து உங்க ப்ரெசன்ட் மொமெண்ட்ட ஸ்பாயில் பண்ணிட்டு, அவங்க இந்நேரம் என்னைய இந்த மாதிரிலாம் வந்து பேசி அசிங்கப்படுத்திட்டுருப்பாங்க. என் நேம் ஸ்பாயில் ஆயிட்டுருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு ப்ராசஸ்ஸு. ஏன்னா, யார பத்தியும் யாருக்கும் இங்க வந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் கிடையாது. அதான் உண்ம. இப்ப நீங்க நெனச்சிட்டுருப்பீங்க, ஏதாவது ஒரு சில கேரக்டர் வந்து என்னைய பத்தி 24 ஹவர்ஸும் பேசிட்டே இருப்பாங்கன்னு. அப்படி கிடையவே கிடையாது. அது வந்து இல்யூஷன் அது. ஆ ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வீட்டுக்கு வீடு வாசப்படி மாரி. எல்லாத்துக்கும் அவங்கவங்க பிரச்சனைகள் இருக்கும். அவங்கவங்களுக்கான ஒரு குழப்பவாதிகள் வந்து குழப்பத்துக்குள்ளேயே இருந்துட்டுருப்பாங்க. சொல்யூஷன் கோல் உள்ளவங்க அத நோக்கி போயிட்டுருப்பாங்க. இது 2 தானே தவிர, இந்த 2 கட்டானா உங்கள பத்தியே எல்லாரும் பேசிட்டுருப்பாங்க அப்படின்னு நீங்க நெனச்சிட்டுருக்கிறீங்கன்னா, அது வந்து ஒரு என்ன சொல்றது? அது ஒரு டிஸார்டர்ன்னு தான் சொல்லணும். அந்த மாரி ஒண்ணு கிடையவே கிடையாது. ஸோ, ப்ரீசியஸான மொமெண்ட் எல்லாத்தையுமே நீங்க வந்து இழந்துட்டு இருக்காதீங்க. உங்கள பத்தி நல்ல விதமா லைஃப் நல்லா வரணும் இவனுக்குன்னு நெனைக்கிற மேக்ஸிமம் யாரா இருப்பான்னு கேட்டிங்கன்னா, உங்க பேரண்ட்ஸா தான் இருப்பாங்க. அவங்க மட்டும் தான் பையனோ, பொண்ணோ நல்ல லைஃபு நல்லபடியா இருக்கணும்னு நெனைப்பாங்க. 2வது உங்கள நம்பி வந்த மனைவி ஆர் கணவன். இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க நல்லது நினைப்பாங்க. அதாவது வெல் விஷர்ஸ். இவங்க அதாவது நமக்கு நல்லது நினைக்கணும்னு யோசிக்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதானே தவிர, அத மீறி நம்மள பத்தி இப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்கலாம் நீங்களா நெனச்சிட்டு உங்களுடைய டைம, உங்க ப்ரெசன்ட் மூமெண்ட்ட வேஸ்ட் பண்ணிட்டுருக்காதீங்க. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கத்துக்கிட்டீங்கன்னா, தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. சொல்லிக் குடுங்க. இல்லன்னா, அட்லீஸ்ட் புதுசா ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணவாது செய்யுங்க. தேங்க் யூ.